திருநெல்வேலியில் ஒரு மாநாடு நடந்தது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து அதில் பங்கேற்றாங்க. 2வது மாநாட்டுக்கு திண்டுக்கல் அங்கவிலாஸ் வளாகத்தில் நகர்ப்புறத்திலே நடக்குது திண்டுக்கல்லில். அதில் அந்த பகுதியில் இருக்கிற மதுரை, தேனி, திண்டுக்கல் பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தின் அத்தனை கிளை பொறுப்பாளர்களும் அதில் கலந்துக்கிறாங்க. கூடுதலாக ஏற்கனவே திருநெல்வேலியில் விடுபட்ட திருமங்கலம், திருப்பரங்குன்றம் 2 தொகுதியும், கரூர் பாராளுமன்றத்தில் இருந்தாலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற வேடசந்தூர் தொகுதியும் சேர்த்து இந்த 21 சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இதில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பது ஒரு சிறப்பு. எப்படி அமித்ஷா அவர்கள் தொடங்கி வைத்தாரோ அதே போன்று இப்போ நிதியமைச்சர் அவர்களும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களோடு அவர் பேசி அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தியிருக்கிறார். இதே போன்று தொடர்ந்து அடுத்தடுத்த கூட்டங்களும் நடைபெற இருக்கிறது. இதை பத்திரிகையாளர்களுக்கு 21ஆம் தேதி மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அங்கே கலந்து கொண்டு பூத் கமிட்டி மாநாட்டில் சிறப்புரையாற்ற இருக்கிறார் என்ற விவரத்தை தெரிவிப்பதற்காக சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்கள் தங்களை ஊடகப் பிரிவு தலைவர் மூலம் அழைத்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் எப்போதும் போல தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய தலைவர்கள், எங்களுடைய இணை பொறுப்பாளர்கள், பாஜக தமிழக பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்கள், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி அவர்களும் அங்கே பங்கேற்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.